எதிர்ப்பும் பாஜக எதிர்ப்பும் தேர்தல் களம் 2026 இரு துருவ அரசியலை மையப்படுத்துவது எப்படி? தமிழக தேர்தல் களத்தில் எத்தனை முனை போட்டி இருந்தாலும் நேரடி போட்டி என்பது பெரும்பாலும் இரு துருவ அரசியலை மையப்படுத்தியதாகவே இருக்கும். அப்படிதான் முன்பு காங்கிரஸ் திமுக என்று இருந்த அந்த இரு துருவ அரசியலானது பிறகு திமுக அதிமுக என உருமாறியது. அந்த வகையில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் 4 முனை போட்டி இருக்கலாம் என்று இப்போதைக்கு சொல்லப்பட்டாலும் இரு துருவ அரசியலை அதுவும் எதிர்ப்பு அரசியலை நோக்கியே தமிழக தேர்தல் களம் நகர்கிறது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். அதே சமயம் இம்முறை இரு துருவம் என்பது திமுக அதிமுக என்று இல்லாமல் திமுக எதிர்ப்பு பாஜக எதிர்ப்பு என்று மாறி நிற்கிறது. திமுக கூட்டணியில் இருக்கும் அனைத்து கட்சிகளுமே தமிழகத்தில் பாஜக காலூன்றிவிடக் கூடாது என்பதே முக்கிய அஜெண்டாவாக இருக்கிறது. அதற்காக கூட்டணிக்குள் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் தொகுதி பங்கீடுகளில் அதிருப்திகள் எழுந்தாலும் அத்தனையையும் சகித்துக் கொண்டு பாஜக எதிர்ப்பு என்ற ஒற்றை புள்ளியில் ஒன்றாக இணைந்து விடுகின்றன அந்த கட்சிகள். 2019 மக்களவை தேர்தலில் தொடங்கி கடந்த 3 தேர்தல்களாக இந்த கட்சிகள் பாஜக எதிர்ப்பு என்ற மந்திரத்தாலேயே கூட்டணி பாத்திரத்தை உடைந்து விடாமல் பாதுகாத்தும் வருகின்றன. பாஜக மதவாத அரசியல் செய்கிறது. மத்தியில் ஆளும் பாஜக அரசு தமிழகத்திற்கு தொடர்ச்சியாக துரோகம் இழைத்து வருகிறது என்பதை மட்டும் திமுக கூட்டணி கட்சிகள் தங்களின் பிரதான பிரச்சாரமாக செய்து வருகிறது. அதற்கேற்ப இந்த கூட்டணிக்கு தமிழக மக்களும் தொடர்ச்சியாக வாய்ப்பளித்து வருவதால் இந்த கூட்டணி அந்த தேர்தலுக்கும் பாஜக எதிர்ப்பு அங்கேயே தங்களுக்கான பாதுகாப்பு கவசமாக எடுத்திருக்கிறது. இவர்கள் இப்படி என்றால் தமிழகத்தின் பிரதான எதிர்கட்சியான அதிமுகவும் மத்தியில் ஆளும் பாஜகவும் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதையே பிரதான நோக்கமாக கொண்டு மீண்டும் கைகோர்த்திருக்கின்றன. 2024 மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணியை உதறி தள்ளிய அதிமுக 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அடித்து சத்தியம் செய்யாத குறையாக சொன்னது. ஆனால் பாஜக தயவில்லாமல் திமுகவை சமாளிக்க முடியாது என்பதை 2024 முடிவுகள் சொன்னதால் சத்தியத்திலிருந்து சைடு வாங்கிய அதிமுக திமுக ஆட்சியை வீழ்த்த மீண்டும் பாஜகவுடன் அணி சேர்ந்திருக்கிறது. கூடவே திமுக ஆட்சியை அகற்ற நினைக்கும் அனைவரும் தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என அதிமுகவும் பாஜகவும் பிளெக்ஸ் வைக்காத குறையாக மற்ற கட்சிகளுக்கு அழைப்பும் விடுத்து வருகின்றன. இந்த விஷயத்தில் தங்களை தாக்கும் தாவேகாவையும் தாஜா செய்ய தயாராக இருக்கிறது பாஜக. ஒருவேளை விஜய் அதிமுக கூட்டணிக்கு வராமல் தனித்து போட்டியிட்டாலும் அதுவும் திமுக எதிர்ப்பு என்பதை மையப்புள்ளியாக கொண்டதாகவே இருக்கும். அமமுக தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகளும் ஓபிஎஸும் மீண்டும் என்டிஏ கூட்டணிக்குள் சென்றாலோ அல்லது விஜயுடன் கைகோர்த்தாலோ அதுவும் திமுக ஆட்சியிலிருந்து அகற்றுவது என்ற இலக்கை நோக்கியதாகவே இருக்கும். ஆக மொத்தத்தில் 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல் களமானது பாஜக எதிர்ப்பு மற்றும் திமுக ஆட்சி மீதான வெறுப்பு என்ற 2 முக்கிய அம்சங்களை முன்வைத்தே அமர்க்களப்பட போகிறது.